இந்த குறியீடுகள்ன்றது பலாயிரம் ஆண்டு காலமாக இருக்குங்க. நம்ம தெய்வமாக வழிபடுறோம். நம்ம இப்போ கிரேக்க நாடு லத்தீன்லாம் போனால் நிறைய குறியீடுகள் இருக்கும். ஆனால் அந்த குறியீடுகள் சேர்த்து வச்சா நம்ம சாமி படங்கள் பிள்ளையார் மாதிரியே முருகர் மாதிரியே வரும். நம்ம தெய்வமாக பார்க்குறோம், அதை குறியீடாகவும் பார்க்கலாம். நம்ம ஓம் சிம்பல் போடுவோம், வஜ்ரமே இருக்குது. அதே மாதிரி ஒரு ராசி நட்சத்திரத்துக்குமே குறியீடு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினி குமாரர்கள்ன்றது பார்த்திங்கன்னா 2 குதிரை மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ அஸ்வினிக்காரங்க என்னென்னா, ஒரு குதிரை சந்தோஷமாக காலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும். அதை ரெட்டை குதிரையாக நிற்கிற மாதிரி இருந்தால் அந்த படங்களை பார்க்க உங்கள் டிஎன்ஏ உள்ள நிறைய மாறுதல் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த குறியீடு யூஸ் பண்ணால் செல்வம் சேரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும், இல்லை எந்த பிரச்சனைக்கு எந்த குறியீடு யூஸ் பண்ணால் நல்லதுன்றது நம்ம இந்தியன் மட்டும் இல்லை, இந்தியன் லத்தீன் உலகத்துலேருந்து சிறப்பான குறியீடுகள்லாம் எடுத்து நம்ம சீக்கிரம் ஒரு சீரியஸ் போடுவோம். அதையும் பார்த்துட்டு வாங்க.